வணக்கம், வெல்கம் டு சுமித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி வெஜிடபிள் அவல் உப்புமா வித்தவுட் ஆனியன் வித்தவுட் கார்லிக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை நல்லா இந்த இடிக்கிறதுல போட்டு பவுடர் மாதிரி பண்ணிக்கணும். இப்படி பண்ண முடியலன்னா நீங்கள் மிக்சியில் கூட நல்லா போட்டு ஒரு 4-5 பல்ஸ் விட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். ஜீரகம் எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் நல்லா நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தென் கேரட், பீன்ஸு நல்லா நீளமாக நறுக்கணும் எல்லாமே. தென் குடமிளகாய் எல்லாமே நீளமாக நறுக்கியிருக்கேன். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸு. நீங்கள் கடையில் போயிட்டு மெல்லிஸ் அவல்னு கேட்டால் கொடுப்பாங்க. நல்ல கம்பெனி அவலோ இல்லை அவல் பொரி கடையில் போயிட்டு நல்லா மெல்லிஸ் அவல் வாங்கிட்டு வந்து 2 கப்பு அவல் போட்டு அதை நல்லா 2 டைம்ஸ் அலம்பிட்டு 1/4 கப்பில் ஊற வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா பரட்டி வச்சு ஊற வைக்கணும். இப்போ வான்லியில் நல்லா ஒரு 3 டீஸ்பூன்ஸ் ஆயில் போட்டுக்கோங்க. தென் ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகம், அது நல்லா பொரிஞ்சதும் அந்த 5 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போது நான் கேரட், பீன்ஸ் அண்டு குடமிளகாய் அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். நான் ஆக்சுவலி ஆயிலே ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் மூடி வச்சு வேக வைக்கவே இல்லை. இது ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கும்போதே அதுக்கு தேவையான உப்பு அதில் போட்டுருங்க. தென் அவலுக்கு தேவையான உப்பு அவலில் போடுங்க. ஸோ ஏன்னா நான் அப்புறம் பார்த்திங்கன்னா காய்கறி உப்பு இல்லாத மாதிரி இருக்கும், உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் காய்கறிகளை உப்போடு சேர்த்து வதக்கினிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவும் வதங்கும் இல்லையா? அதனால் காய்கறிக்கு தேவையான உப்பு, அவலுக்கு தேவையான உப்பு தனித்தனியாக போடுறதுனால பார்த்து போடுங்க. அப்புறமா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துடுதான்னு தொட்டு பாருங்கள். அந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டானவுடனே இந்த அவல் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே அந்த வெஜிடபிள்ஸ் மேலே போட்டுட்டு நல்லா அப்சைட் டவுனாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அண்டு இதை நீங்கள் கேஸை சிம்மில் வச்சு பண்ணால் போதும். தென் அந்த மிளகு பொடியும் சர்க்கரையும் நம்ம இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுடுங்க. இப்போ அந்த மிளகு பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வேணால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம இது மேலே தூவிட போகிறோம். தூவிட்டு திருப்பி அகெயின் மிக்ஸிங். அண்ட் இந்த மிக்ஸ் பண்ணும்போது யூ கேன் ஸ்விட்ச் ஆஃப் த கேஸ் அண்ட் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு அவல் ஒன்றும் வேகணுன்றது இல்லைங்க, அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கொஞ்சம் இதில் புளிப்புத்தன்மை வேணுன்றதுக்காக ஒரு அரை லெமன் பிழிய போகிறேங்க இது மேலே. நீங்கள் லெமன் இல்லாமல் சாப்பிடணும்னு நினச்சாலும் சாப்பிடலாத. இந்த கொஞ்சமான புளிப்புத்தன்மையோட இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்ட இந்த அவல் உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த ஜீரக வாசனை, அந்த மிளகும், அந்த பச்சை மிளகாய் காரம், அந்த கொரியாண்டர் லீவ்ஸோட வாசனை ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்க எக்ஸ்ட்ரா புளிப்பு வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு 1/4 லெமன் தட்டில் வச்சு கொடுத்துருங்க. வேணுன்றவங்க அப்படியே அதில் பிழிஞ்சிக்கலாம். அண்ட் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே தேவையில்லைங்க. வேணும்னா வெறும் தயிர் கொடுக்கலாம். வாழைக்காய், உருளைக்கிழங்கு, அந்த கார சிப்ஸ் இருக்குல்லங்க, அது கூட வச்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். கிவ் யுவர் ஃபீட்பேக். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.